தமிழ் சினிமாவின் டாப் நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்து வரும் நடிகை த்ரிஷா கருப்பு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா துறையில் பயணித்து வருகிறார். விஜய் த்ரிஷா விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் வந்தவுடனே த்ரிஷா விஜய் வீட்டுக்கு முதல் ஆளாக சென்று வாழ்த்தினார். அதேபோல முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முதல் வரிசை இருக்கையில் அமர்ந்து பலரது கவனத்தையும் ஈர்த்தார். விஜய் மேடையில் பேச பேச த்ரிஷா எமோஷனலாக அந்த வீடியோவும் ட்ரெண்ட் ஆனது. இது ஒரு பக்கம் இருக்க, திருச்சி கிழக்கு தொகுதியில் கண்டிப்பாக த்ரிஷாவை விஜய் களமிறக்குவார் என்ற பேச்சுக்கள் எழுந்தது. கண்டிப்பாக த்ரிஷா தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஜெயலலிதா என்றும் அடித்து கூறி வருகிறார்கள். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் த்ரிஷாவின் பழைய பேட்டியொன்றில் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. அதாவது, பொன்னியின் செல்வ பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது அவரிடம் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு த்ரிஷா, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் அரசியலுக்கு வரமாட்டேன், அரசியல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்பதால் அதில் நான் எதுவுமே செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார்.